ஓசூர் மாநகரத்தில் டாக்டர் பவீஸ் உமன்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர் மருத்துவமனையினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றேன். இன்றைய நவீன யுகத்துக்கு ஏற்றாற் போல எல்லா விதமான வசதிகளோடு இந்த மகப்பேறு மருத்துவமனை மிகச் சிறப்பாக தரமானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நானும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களும், மாநகர மேயர் நம்முடைய சத்யா அவர்களும் மற்றும் நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். சார், இப்போ இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர் ஆதரிக்காங்க, ஆனால் நிறைய பேர் அதை கண்டிக்கிறாங்க. கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக தான் ஆளுநரை யாராவது ஆதரிச்சா அவங்க மனசாட்சி இல்லாதவங்க தான் ஆதரிப்பாங்க. ஆளுநருடைய நடவடிக்கைகளை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆளுநரை மாற்றுவதற்காக ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமா அதனுடைய உச்ச நீதிமன்றத்தில் சம்பந்தமான வழக்கு இருக்கின்ற காரணத்தால் மேலும் அதை பற்றி கூறுவது நன்றாக இருக்காது. எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே தகுந்த வாதங்களை எடுத்து வைப்பார்கள். சார், இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது தேர்தல் பத்திரமா, அதை எங்களுடைய தலைவர் வரவேற்றிருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய ஒன்று. இல்லை என்று சொன்னால் கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே கொண்டு போய் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கிற முறையிலே அதை எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார். திமுக ஆட்சியில பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்தியாவில் எங்கேயாவது மகளிருக்கு முதலாக கட்டணம் இல்லாத பேருந்து தரப்பட்டதா? கிடையாது. அதை போல காலை உணவு திட்டம் தரப்பட்டதா? கிடையாது. அதை போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை முதலாக வழங்கிய அரசு, வழங்கிய அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. காதை பொத்தி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண்ணை திறந்து காதை பொத்தி கொண்டிருப்பதை திறந்து அவர்கள் கேட்டால் தெரியும், பார்த்தால் புரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.